பரபரப்பான அரசியல் சூழலில் தேமுதிகவின் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் தலைமையில் பெரம்பலூரில் நடைபெற்று வருகிறது. செயற்குழு மற்றும் பொதுக்குழுவின் நிகழ்வுகள் மற்றும் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுமா என்பது குறித்து நமது செய்தியாளர் விஜயகோபால் தரும் கூடுதல் தகவல்களை பார்ப்போம். தமிழகத்திற்கு இன்னும் 3 மாதத்தில் தேர்தல் நடக்கவிருக்கிற நிலையில் தேமுதிகவின் 11வது மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தற்பொழுது பெரம்பலூர் ஜே.கே. மகாலில் நடைபெற்று வருகிறது. கட்சித் தலைவர் விஜயகாந்த், அவரது மனைவி பிரேமலதா, இளைஞரணி தலைவர் சுதீஷ் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 32 மாவட்டங்களைச் சேர்ந்த 59 மாவட்ட செயலாளர்கள், 21 எம்எல்ஏக்கள் மற்றும் பொதுக்குழு, செயற்குழு, உயர்மட்ட குழு உள்ளிட்ட 1550 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். அது மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை தற்பொழுது மிக முக்கியமாக விவாதிக்கப்படும் விஷயமாக கூட்டணி குறித்த விவரம் இருக்கும் என்று தெரிகிறது. ஆனால் இதுவரை நமக்கு கிடைத்த தகவலின்படி முதல் கட்டமாக இந்த கூட்டம் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் மறைவுக்கு மற்றும் மறைந்த மதுவிலக்கு போராட்டத்தில் உயிரிழந்த சசி பெருமாள் இறப்பிற்கு, வெள்ளத்தினால் உயிரிழந்த தமிழக மக்களின் இறப்பிற்கு இந்த கூட்டத்தில் 2 நிமிடம் இரங்கல் அஞ்சலி முதலில் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து கட்சியின் பல்வேறு நிர்வாகிகள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் முழுக்க விஜயகாந்தின் செயல்பாடு அனைத்திற்கும் தங்களது ஆதரவு உண்டு என்றும், அதிமுக அரசை கடுமையாக சாடியும், குறிப்பாக அந்த அதிமுக என்ற கட்சியே இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது போன்று பேசிக் கொண்டிருக்கிறதாக நமக்கு தகவல் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தற்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது உள்ள நிலையில் திமுக, அதிமுக, மக்கள் நல கூட்டணி மற்றும் பாஜக ஆகிய 4 அணிகள் மட்டுமே இருக்கின்றன. இந்த 4 அணிகளில் அதிமுக தவிர மற்ற 3 அணிகளுமே பகிரங்கமாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை நேரில் சந்தித்து தங்களது கூட்டணியில் வர வேண்டும் என்று இவர்கள் அழைப்பு விடுக்கின்றனர். இதுபோன்ற நடைமுறையில் தற்பொழுது இந்த கூட்டணி குறித்த முடிவு என்னவாக இருக்கும் என்பதே ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இந்த கூட்டத்தை பொறுத்தவரை இவர்கள் வைக்கின்ற முக்கியமான விஷயம் என்பது கூட்டணி குறித்த அனைத்து முடிவுகளும் அதிகாரமும் தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்துக்கு அளிப்பது என்றுதான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும். வழக்கமாகவே விஜயகாந்த் தன்னுடைய பாணி என்பது செயற்குழுவிலோ பொதுக்குழுவிலோ கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடுவதில்லை. அதற்கு பிறகு, அதாவது மார்ச் மாத இறுதியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி அந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக யாருடன் கூட்டணி என்று அறிவிப்பார். அதன் பிறகே தேர்தல் களம் என்பது ஒரு நிரசனமான கூட்டணி யார் என்பது உண்மை நிலவரம் தெரிய வரும்.